ஹாய் ட்ரேடர். ஸோ நம்ம ஃப்ரைடே ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்த மாதிரி நம்மளுக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து ஒரு டவுன் டர்ன் கொடுத்துச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலை வந்து ரீச் பண்ணல. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 22,800 உடச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து 22,600 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ண தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அது வந்து நடக்கலை. ஆனால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தனால நிஃப்டி நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு மார்னிங் ஓப்பன் ஆனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் டவுன் வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆச்சு. நான் பிளேஸ் பண்ணது ஒரு செல் என்ட்ரி. ஸோ அது எனக்கு எஸ்எல்லும் கூட அடிச்சு. பை என்ட்ரி வந்து எனக்கு சான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கல. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன நினைக்கிறேன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து நம்ம ஒரு க்ரூஷியல் லெவல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த க்ரூஷியல் லெவல் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து சேஞ்சஸ் கிடையாது. பட் இருந்தாலும் டியூஸ்டே வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நிஃப்டி இந்த லெவலில் பாருங்களேன் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிரியேட் ஆகலை. அதாவது 22,654 அதாவது 50 to 60 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இல்லைனா 22,500 இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஸோ இதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளோட ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்த லெவல் என்னன்னா 23,350 மார்க்கெட் நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26,000 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது தான் நம்ம ப்ரீவியஸ் அனலிஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வந்து 22,650 இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நம்மளோட மார்னிங் நம்ம வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா 22,779 பிரேக் பண்ணுறப்ப என்ன கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஓகே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ அதனால் நான் மார்னிங் வந்து இந்த லெவலில் என்னோட என்ட்ரி வந்து நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லெவலில் என்ட்ரி பிரேக் ஆகிறப்ப பிளேஸ் பண்ணேன். பட் அகெயின் வந்து எனக்கு இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு தான். இந்த சப்போர்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து அகைன் இந்த லெவலில் ரீச் பண்ணி சப்போர்ட் எடுத்துருந்துச்சுன்னா இந்த பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிருந்திருக்கும், நல்லா போயிருந்திருக்கும். பட் எனக்கு அந்த லெவலுக்கு வந்து இந்த லெவலில் ரீச் பண்ணல. மேபி டுமாரோ வந்து இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னா தான் எனக்கு நெக்ஸ்ட் பை என்ட்ரிக்கான சான்ஸ் இருக்கும். அது எந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரீச் பண்ணால் தான் பை என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டி நாளைக்கு 1 hour டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்று இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு செல் ஆகணும். இந்த ஏரியாவிலேருந்து செல் ஆகணும். அதாவது நிஃப்டி நம்மளுக்கு கேப் டவுன் கேப் அப் எதில் ஓப்பன் ஆனாலும் இதை பிரேக் ஆனாலே நம்மளுக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான். இங்கேருந்து செல்லிங் பாசிபிலிட்டிஸ் தான். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 22,720 தான் நம்மளோட டார்கெட். இப்போ பைக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம பைக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு 23,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி போயிட்டு இங்கேருந்து செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சா பார்ப்போம். இல்லை அப்படின்னா நம்ம பொசிஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி அகெயின் நம்ம பார்த்தீங்கன்னா 23,300 to 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே நான் போயிட்டு ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் பைக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கணும். மேபி அது வந்து ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு கூட அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா இதோட வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ரீட்ரஸ்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸாக்டாக நம்மளோட என்ட்ரியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன லெவல் தான். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி வந்து எனக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப எனக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும் கிளியராக. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணுறப்ப எனக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக கிடச்சிடும். டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறது. இதை பிரேக் பண்ணுறப்ப என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா என்ட்ரி எடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 22,800 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த லெவல் இந்த லெவல் 22,724. இதன் எனக்கு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய கேண்டிலோட ஃபார்மேஷன் வச்சு எனக்கு கிளியராக வந்து ஐடியா கொடுத்துரும். அது இந்த லெவலில் எனக்கு ரீட்ரஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னா சூப்பர். இந்த லெவலில் எனக்கு ரீட்ரஸ்ட் எடுத்துட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணோம். ஸோ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 654 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போகணும். இப்போ அப் ட்ரெண்ட்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அதுக்கு எனக்கு இந்த லெவல் அது ஸ்ட்ராங்காக முதல்ல பிரேக் பண்ணணும். இந்த லெவல் அது ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் தான் ஒரு சான்ஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து கிடைக்கும். இந்த லெவல் டு இந்த லெவலுக்குள்ளேயே நான் செல்லு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லெவலுக்குள்ளேயே செல்லு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த லெவலில் எப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ 23,132 போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரீட்ரஸ்ட் இந்த ரேஞ்ச் இல்லை இந்த ரேஞ்சில் ஒரு ரீட்ரஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி அப் ட்ரெண்ட் போயிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து செல் ஆகணும். இதுதான் வந்து நம்ம வந்து டியூஸ்டே வந்து நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஒன்ஸ் வந்து இதை வந்து 240 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 446 350 to 446 தான் நம்மளோட நெக்ஸ்ட் வந்து குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து டெய்லி வந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து நீங்கள் கிளியராக அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கலாம். எதை பேஸ் பண்ணி நான் என்னோட லெவல்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறேன், மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, எங்கே ரீட்ரஸ் பண்ணுது,
இது ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நீங்களும் வந்து ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நம்மளோட சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I am not a SEBI registered advisor. This video for only education purpose only. Okay. Thanks for watching. Thank you.